ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம். தயாஹரன் காண்டம் 3 அத்தியாயம் 52. அக்கல்கோட்டும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரும். ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அக்கல்கோட்டில் சுமார் 22 முதல் 23 ஆண்டுகள் தங்கியிருந்தார். ஸ்ரீ சுவாமிகள் அங்கு தங்கியிருந்த போது அக்கல்கோட் சொர்க்கபுரியாக மாறியது. அங்கு வாழ்ந்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். அக்கல்கோட் பெரிய நகரமாக இருப்பினும் ஸ்ரீ சுவாமி மகராஜ் அங்கு வந்த பின்னர்தான் அதன் புகழ் திக்கெட்டும் பரவியது. அங்கு வாணிபமும் பல மடங்கு பெருகியது. சாலைகள் முழுவதும் எப்போதும் ஓய்வில்லாமல் குதிரைகள் ஓடிக்கொண்டே இருந்தன. அருகில் இருக்கும் ரயில் நிலையங்களில் அக்கல்கோட் சவாரிகளுக்கு குறைவே இருக்காது. அக்கல்கோட் மன்னும் மாலோஜிராவ் ராஜேவும் மிகவும் பாக்கியம் செய்தவர்கள். மன்னருக்கு ஏற்பட்ட பல இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அவரை காப்பாற்றி இருக்கிறார். ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் புகழ் காசி முதல் ராமேஸ்வரம் வரை பரவி இருந்தது. அவருடைய தரிசனத்தை பெற பல லட்சம் பக்தர்கள் அக்கல்கோட்டில் குவிந்தனர். இருப்பினும் அவரவர்களின் தகுதியை பொறுத்துத்தான் ஆசீர்வதிக்கப்பட்டனர். ஆனால் அனைவரிடமும் ஸ்ரீ சுவாமி ஏதாவது அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டுதான் இருந்தார். அவை அனைத்தும் குறித்து வைக்கப்பட்டிருந்தால் அவற்றை ஒரு புத்தகத்தினுள் அடக்க முடியாது என்பது திண்ணம். ஸ்ரீ சுவாமிகள் தன் கையில் வைத்து விளையாடுவதற்காக பித்தளையால் செய்த வளையல்கள் வைத்திருப்பார். அதில் கடவுளின் திருவுருவப்படம் பொறிக்கப்பட்டிருக்கும். அவற்றை தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு கொடுப்பார். ஸ்ரீ சுவாமிகள் அவர்களுடைய இஷ்ட தெய்வத்தையே கொடுத்து அவர்கள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்துவார். ஸ்ரீ சுவாமிகளுக்கு அருகில் மரம் அல்லது தந்தத்திலான பாத்திரங்கள் வைக்கப்பட்டு அதில் தானியங்களை நிரப்பியிருப்பர். அதை தன் கை முழுவதும் எடுத்து அதிலேயே மீண்டும் போட்டு விளையாடி கொண்டிருப்பார். அதை வைத்துக்கொண்டு குழந்தை போல மற்ற விளையாட்டுக்களை விளையாடுவார். ஒரு இடத்தில் பல மணி நேரங்களுக்கு உட்காரவே மாட்டார். ஒரு நாளில் 4 அல்லது 5 இடங்களில் மாறி மாறி அமர்ந்து கொள்வார். ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்வதற்காக 4 வகையான பக்தர்கள் வருவார்கள். கஷ்டத்தில் இருப்பவர்கள், விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆர்வமுள்ளவர்கள், தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வருபவர்கள் மற்றும் ஞானிகள். பெரும்பாலானவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட துக்கங்களினால் கஷ்டங்களினால் இருப்பவர்கள், தங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள வருபவர்கள், பேராசை பிடித்தவர்களாக இருப்பார்கள். மற்ற 2 வகையினரும் குறைவாகத்தான் வருவார்கள். அனைவரின் தேவைகளை உணர்ந்து ஸ்ரீ சுவாமிகள் அவர்களுக்கு அருள் புரிவார். ஸ்ரீ சுவாமிகளின் உருவம் மிகவும் தேஜஸுடன் இருக்குமாதலால் அனைவரும் அவர் அருகில் அமர்ந்து கொண்டு அவரையே பார்த்து கொண்டே இருக்க விரும்புவர். அவரை விட்டு அகல எவருக்கும் விருப்பம் இருக்காது. மகராஜ் சந்தோஷமான மனநிலையில் இருந்தால் அனைவரையும் அவர் அருகில் நின்று பிரார்த்தனை செய்து கொள்ள அனுமதிப்பார். அதே அவர் கோபமாக இருந்தால் அவர்களுடைய பிரார்த்தனை தட்டை பிடுங்கி தலைகீழாக கொட்டிவிடுவார். அவருடைய பக்தர்களுக்கு அவருடைய மனோநிலை நன்றாக புரியும். அதனால் அதற்கேற்றார் போல் நடந்து கொள்வர். வழிபாடுகள் செய்யும் போது சில சமயம் ஒரு விரலை மட்டும் காட்டுவார். அப்படியென்றால் ஒரே ஒரு சரணம் மட்டும் பாடினால் போதும் என்று பொருள். சில சமயம் 2 நல்ல சந்தோஷமான மனநிலையில் இருந்தால் முழு பாடலையும் பாட அனுமதிப்பார். மகராஜ் சந்தோஷமாக இருக்கும் போது தன் பக்தர்களிடம் அன்பாக நடந்து கொள்வார். அவர்கள் விரும்பியபடி சேவைகள் செய்ய அனுமதிப்பார். அதே அவர் கோபமாக இருந்தால் அவர் அருகில் மன்னர் கூட வருவதற்கு அஞ்சுவார். ஆனால் அது ஒரு போலி கோபம் என்பதை அனைவரும் அறிவர். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு சிறப்பாக அபிஷேகம் செய்வர்.
அவரை ஒரு மரப்பலகையில் அமர வைத்து அவர் உடல் முழுவதிலும் வாசனை திரவியங்களை பூசி மிதமான வெந்நீரில் அபிஷேகம் செய்வர். பின்னர் அவருக்கு மாலைகள் அணிவித்து ஆரத்தி செய்வார்கள். அவருடைய நெற்றியில் குங்குமப்பூ மற்றும் அத்தரினால் திலகமிட்டு ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள் அணிவிப்பர். பின்னர் அவருடைய சிம்மாசனத்தில் அமரச் செய்வர். ஸ்ரீ சுவாமிகள் எப்போதும் கடவுளின் நாமத்தை நாமஜபம் செய்து கொண்டே இருப்பார். அவரை தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக பேரிச்சம்பழம், கற்கண்டு மற்றும் இனிப்புகளை வழங்குவார். குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இனிப்புகள் வழங்குவார். ஏழைகளுக்கு வயிறார உணவளிப்பார். தீபாவளி மற்றும் பண்டிகை நாட்களில் அனைவருக்கும் உணவும் பரிசுகளும் அளிப்பார். ஈத், மொஹரம் போன்ற பண்டிகை நாட்களில் பக்கீர் மற்றும் அவுளியாக்களுக்கு பரிசுகள் அளிப்பார். பார்சிகளும் கிறிஸ்துவர்களும் கூட அக்கல்கோட் வந்து ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு யாராவது உடை அணிவித்து உணவு ஊட்டிவிட வேண்டும். அவர் அவதூதர் என்பதனால் தன் உணவு மற்றும் உடை பற்றி ஒரு நாளும் கவலைப்பட்டதே இல்லை. ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஜாதி மத வித்தியாசங்கள் பார்த்ததில்லை. தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவர்களின் மீது மிகுந்த பற்று மற்றும் அக்கறை கொண்டிருந்தார். ஸ்ரீ சுவாமிகளுக்கு பல மொழிகள் தெரியும். அவர் ஹிந்தி, மராத்தி மற்றும் சமஸ்கிருதத்தில் வல்லவராக இருந்தார். அவரால் அனைவருடைய மனதையும் எளிதில் படிக்க முடியும். எதிரில் இருப்பவருடைய ஆழ்மன எண்ணங்களை கூட அறிந்து கொண்டு அதை வார்த்தைகளாலும் சைகைகளாலும் கூறிவிடுவார். அவர் பேசும் வார்த்தைகள் அனைத்தும் எவருக்கும் புரியாத வண்ணம் இருக்கும். அவருடைய அத்தியந்த சீடர்களால் அல்லது பக்தர்களால் மட்டுமே அதை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு கூற முடியும். இருப்பினும் அவருடைய கடைக்கண் பார்வையே ஒரு பக்தனுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்துவிடும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.